அமிர்தன் என்னத்த பண்றதுன்னா ஐயா தூங்கிடக்கூடாதா? நான் வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கமருதீனை மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க லைக்கு. ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்யல. ஆக்சுவலாக இப்போ நைட்டு நேரமும் டாஸ்க் நடக்குது. எப்போனாலும் பிக் பாஸ் தண்ணி விடுவார், தண்ணியை கவனமாக பிடிக்கணும். நேற்று நைட்டு சபரி இந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நைட்டு முழுக்க 2-3 வாட்டி தண்ணி வருது. கரெக்டாக அவர் முழிச்சிருந்ததுனால தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டாரு. ஆனால் கமருதீன் இன்னைக்கு போய் படுத்துட்டாரு. விக்ரம் தண்ணி வரதை பார்க்குறாரு. இப்போ கமருதீன் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கார்ல, அந்த ரூம் கிட்ட வந்து கமருதீன் கூப்பிடுறாரு. பக்கத்துல இருக்க அரோராவே கண் முழிச்சிட்டாங்க. கமருதீன் இன்னும் கண் முழிக்கல. என்ன இவன் இப்படி பண்றான், சரி விடுங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாரு. ஆனா தண்ணி சுத்தமா இல்லல்ல, திரும்பி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்து கமருதீன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. காதுல வாங்கியும் தூங்குறாரா இல்ல உண்மையிலேயே காதுல கேட்கலையான்னு தெரியல. கமருதீன் கிட்ட இருந்து அசைவே வரல. இப்ப அரோரா பக்கத்துல இருந்து எந்திரிங்கன்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கமருதீன் கண்ணே முழிக்கிறாரு. கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் விக்ரம் சொல்றதெல்லாம் கேட்குது. விக்ரம் சொன்னதை கேட்டோன்னா சரி போலான்ற மாதிரி வராரு. ஆனா ஏற்கனவே தண்ணி நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. அங்க தண்ணி ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு. கமருதீன் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆச்சுல, அதுலயே பாதி தண்ணி போயிருச்சு. அதுக்கப்புறம் இவர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா கொஞ்சமாவது டாஸ்கில் கவனமாக இருக்கணும்ல. நம்ம பக்கத்துலேயே படுக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்ல. இவர் உள்ளே வந்து படுத்துட்டாரு. இவர் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வரதுக்குள்ள தண்ணி எல்லாமே போயிருச்சு. தண்ணி ஆல்மோஸ்ட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரம் இருக்குல்ல, அதாவது அந்த டேங்க் இருக்குல்ல, அதை வேகமாக அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விக்ரம் இருக்கார்ல, கமருதீன் நீங்கள் இங்கே இருந்திருக்கணும் கமருதீன், இப்போ தண்ணியே கிடைக்கல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் அதை சொல்லிட்டதுக்கு அப்புறமா ஆதங்கம் அடங்க மாட்டேங்குது. என்ன இவன் பண்ண வேலையினால நமக்கு தண்ணி இல்லாமல் போயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கு போல. நிறைய பேருக்கு வந்து அதான் குளிக்கவே முடியல, மூஞ்சி தான் கழுவிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ பிக் பாஸை கேட்டா நீங்க பண்ண தப்பு, தேவையான தண்ணியை தரதான் செய்யறோம், நீங்க பண்ற தப்புனால தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிடுவாரு. அதனால விக்ரம்க்கு ஆதங்கம் அடங்கவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட என்ன சொல்றாருன்னா, இல்லை கமருதீன் நீங்கள் இங்கேயே படுத்துருக்கணும், இங்கேயே படுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். நான் வந்து சவுண்டு கேட்டு கவனித்து வரதுக்குள்ள எல்லா தண்ணியும் இப்போ போயிருச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அதுக்கப்புறம் கமருதீன் இருக்காரு பார்த்தீங்களா, சரி இந்த இடத்துலயே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு அந்த உட்கார்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அதில் சாஞ்ச மாதிரி படுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ தண்ணியை இவர் எத்தனை வாட்டி மிஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஏன்னா விக்ரம் ஒரு வாட்டி பார்த்தாரு, அதுக்கு முன்னாடியும் கமருதீன் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. கமருதீனை அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுனா கொஞ்சம் குஷியாக இருக்காரு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கொஞ்சம் டாஸ்கில் காட்டினா நல்லா இருக்கும். இப்போ பாருங்க தண்ணி எல்லாருக்குமே கிடைக்காம தான் போயிருச்சு. சபரி நேத்து நல்லா வேற பண்ணிட்டாரு. இவருக்கு சபரி மேலே வேற லைட்டாக கோவம், என்னடா இவன் நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டானு. ஏன்னா சபரி இந்த டாஸ்கை பர்ஃபெக்டாக பண்ணதுனால தான் சபரி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யாரவரை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கடுப்பில் இருந்தவர் ஒழுங்காக டாஸ்கை பண்ணோம்ல, அதையும் விட்டுட்டாரு. ஸோ காலையில் எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இந்த விஷயத்துக்கு. தண்ணி எல்லாருக்குமே தட்டுப்பாடு வரும்போது எல்லாருமே வார்த்தையை விடுவாங்கல்ல, இதுக்கப்புறம் இதனால ஒரு பெரிய பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.